கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களை பேச அழைக்கிறேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ நான் புது செயலாளர் நான் சொன்னேன். ஐயோ நடந்த ஊடக உறவுகளுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் வணக்கம். தனித்தனியா பேச சொல்ல நேரம் இல்ல, தப்பா எடுத்துக்க வேண்டாம். தம்பி தங்கதுரை பேசும்போது இங்க சொன்னாரு, அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க நம்மள சொன்னாரு. இல்ல நீ நிறைய பேசிட்ட, பேச விடக்கூடாது. உண்மையிலேயே அரசியல் பிரமுகர்களா நாங்க இங்க வரல. இங்க தம்பிகள்லாம் ஜெயிக்கணும்னு ஆசையோட ஒரு அண்ணன்களாக தான் இங்க வந்திருக்கிறோம். உங்களை அத்தனை பேரும் நீங்க ஜெயிக்கணும், அதை நாங்க பாக்கணும். வருடந்தோறும் 52 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. 52 வெள்ளிக்கிழமையில எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடாதான் நான் ஜெயிச்சிட மாட்டேன்னா, என் அப்பா அம்மா பாத்திர மாட்டாங்களா, என் பொண்டாட்டி புள்ள பாத்திராதா என்ற நம்பிக்கையோடு கண்ணறைய கனவுகளோடு ஓடி திரியும் சாலிகிராமத்து கனவு தொழிற்சாலை குழந்தைகளில் ஒருவன் தான் தினேஷ் லட்சுமணன். அவரை கதை சொல்ல சொல்ல அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். நானும் அண்ணன் மணிகரசன் அண்ணனும் அண்ணன் அஜயன்பால் அண்ணாவும் ஒரே மடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்து சில பேர் வியந்திருப்பீங்க. அதற்கு காரணம் தினேஷ் லட்சுமணன் தான். அதே மாதிரி இப்படி ஒரு அறிமுக இயக்குனருக்கு, அவர் வந்து சுயம்பு, பெரிய இயக்குனர்கிட்ட எல்லாம் தம்பி வேலை பார்த்ததுல தன்னைத்தானே அப்படி செதுக்கி வந்தவன். அவர் சொன்ன கதையை நம்பி இத்தனை பெரிய ஒரு முடிவை எடுத்த தேசப்பற்ற மிக்க நடிகர் மிஸ்டர் அர்ஜுன் சார். தேங்க்யூ சோ மச் சார். காலையில தம்பியை நான் விசாரிச்சேன், என்னடா எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் கேட்ட ஒரு வார்த்தை, நீ புது படம் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அர்ஜுன் சார் வரான்னு கேட்டப்ப, வந்தா சந்தோஷப்படுவானே சார், கொஞ்சம் பிஸியா தான் இருக்காரு அப்படின்னாரு. உண்மையிலேயே எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அவரை பத்தி நிறைய நீயே ஒரு கோனார் ரோஸ் போற அளவுக்கு பேசிட்ட. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகைக்குன்னு போட்டப்பட்ட எந்த வட்டத்துக்குள்ளும் அடங்காமல் சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சுதந்திர பறவையா தான் அவங்கள பாக்குறேன். அவங்களுடைய உழைப்பு ரொம்ப பெருசு. அதுக்கு மேல சொன்னா கதையை சொன்னீங்கன்னு அவர் கோச்சுக்குவார். நான் ரொம்ப வியந்தது, இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி அனிகா. அவங்களுக்கு ஒரு அரங்க நிறைய பாராட்ட கொண்டாடணும். பிரவீனுடைய அம்மாவா நடிச்சவங்க எல்லாருமே நம்ம தம்பி ராகுல் பிரான்ஸ்டர் நல்லா தொழில் கத்துக்கிட்டார். வந்த உடனே ஒரு 10 ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப நிகழ்வா தான் அதை நான் பாக்குறேன். ஏன் குடும்பம் நான் சொல்றேன்னா, எல்லா குடும்பத்துக்கும் ஒரே ஒரு சிந்தனை தான். என்னது, நம்மளை பத்தி எல்லாம் கவலைப்பட்டிருக்கோமா? இல்ல, நம்ம குழந்தைகளுக்கு எப்போதுமே இன்பம் நிலைக்கணும், துன்பம் நெருங்கக்கூடாதுன்னு நினைப்போம். இப்ப பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனை வைங்களேன், அதுல கூட யாருக்கு பெரிய பாதிப்புனா வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு தான். ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வந்தாலும் யாருக்கு பாதிப்பு? அந்த குழந்தைக்கு தான். பெரியவங்களுக்கு வந்தாலும் குழந்தைக்கு, பேரண்ட்ஸ்க்கு வந்தாலும் குழந்தை, வீட்டுக்கு பாதிப்பு அந்த குழந்தைக்கு தான். அப்ப மகிழ்ச்சிகரமான ஒரு குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான அட்மாஸ்பியராக நம்முடைய வீடும் இந்த நாடும் இருக்கணும்ன்ற ஒரு கருப்பொருள் இருக்கு பாருங்க. அதுக்காகவே தினேஷ் லட்சுமணனுக்கு ஒரு அரங்க நிறைந்த கைத்தட்டல தரணும். அந்த சிந்தனை